இப்போ இது ஒன்று சொன்னால் இப்போ புது பிரச்சனை கிளம்பும்னா அது சொல்லக்கூடாது. அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அவன் தான் நல்ல கலைஞன், அவன் தான் நல்ல படைப்பாளி. எல்லாம் அணைஞ்சு போச்சு, கொஞ்சம் நெருப்பு இருக்குது. அப்புறம் என்ன நல்ல மனுஷன் என்ன பண்ணுவான்? அது தண்ணி ஊற்றுவான். கெட்ட நல்ல ஒன்றுவான், மண்ணெண்ணெய் ஊற்றுவான், பெட்ரோல் ஊற்றுவான். நீ பெட்ரோல் ஊற்றுறியா தண்ணியை ஊற்றுறியாங்கிறதா பிரச்சனை. இவர் தண்ணி ஊற்றுறார் சார். ரஞ்சித் இது பற்றிட்டு எரியக்கூடாதுங்கிறக்கா தண்ணியை ஊற்றுறார். இதில் நம்ம ஒரு என்னை பொறுத்திருக்கு, இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ளே அடங்கிடக்கூடாது. இது இந்த இளைய தலைமுறை இப்போ உள்ள தலைமுறைக்கான படம். இது எதுக்கு ஒரு ஜாதி விஷயத்தில் அது தருவலையது. இது தலைமுறைக்கான படம். நம்ம வீட்டு பொண்ணுங்களை ஒருத்தன் சீரழிச்சான்னா என்ன கோபம் வரும். அந்த கோபம் வரும் அந்த படத்தை பார்த்து. இது செய்தியா? இது என்ன இதை எங்கேயோ நினைச்சா சொல்லிக்கிருக்காரு. நம்ம வீட்டில் நடந்த என்ன கொதிப்பு வரும், நம்மளுக்கு எவ்வளோ வேகம் வரும். நம்மளோட பொண்ணு ஒருத்தன் நான் ஏமாற்றி பணத்துக்காக ஏமாற்றி சீரடிச்சானா கோவம் வராதா? அந்த கோவம் வரும் சார் படத்தை பார்த்து. இவர் கதையை சொல்லிக்கிருக்காரு. கேட்டுட்டு பொழுது கதையை சொல்லிக்கிட்டு கேட்டு போகிறதுக்கு அவருக்குள்ள ஒரு வேகம் சிலருக்கு தெரியலாம். அது என்னடா இங்கே இந்த ஜாதியா அந்த ஜாதியா எந்த ஜாதி சார்? இது மனித ஜாதி சார், மனித ஜாதி. இது மனித ஜாதிக்கான படம். இது யாராவது சொல்லி பார்ப்போம். ஒரு பணக்காரோட பொண்ணை ஒருத்தன் ஏமாற்றி ட்ராமா பண்ணி சீரடிக்கான சரியா சரி இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். நாடகம் சொன்ன எதுக்கு ஜாதி குத்துறிய? உங்களுக்கு கோபம் வருது. நான் சொல்றேன், நாடக காதல் பண்றது ஒண்ணுதான், ஒரு பொண்ணை கற்பழிச்சு சீரடிக்கணும் ஒண்ணுதான் சார். ரெண்டு ஒண்ணுதான் சார். நாடக காதல் தப்பு சொன்னாலே இவன் இந்த ஜாதியா இருப்பானோ, இவன் இந்த ஜாதியா இருப்பானோ, பாதிக்கப்பட்டவன் தான் சார் அதுக்கு வேதனை போடுவான். நான் ஜாதி சொல்ல, எந்த ஜாதிக்காரன் இருந்தாலும் சரி, அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தினா அவன் மனித ஜாதி இல்லை, அவன் மிருகம் எவனா இருக்கட்டும். ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழையா இருக்கு, நல்ல பொண்ணா இருக்கு, அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்றதான் பெரிய மனுஷன். நல்ல வசதியா இருக்கு, பிடிச்சி கழிக்கிட்டான் மசி இல்லையா, மேட்ரு முடிச்சிடு 60 ரூபாய். ஒரு பொண்ணை வழி கொண்டு வரோம்னா மேட்ரு பொண்ணு சொன்னா எப்படி பெரிய மனுஷனா இருக்க முடியும்? இதை சொன்னா இந்த ஜாதியோ அந்த ஜாதியோ. ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதியும் இல்லை சார், அவன் மனு ஜாதி இருந்தா போதும் சார். என்னை பத்தி ரஞ்சித் சார் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அவரோட கோபத்தை வெளிப்படுத்திருக்காரு. இந்த கோபம் பொண்ணை பத்தி எல்லாருக்கும் வரணும். இங்க ஜாதி பாத்தீங்கன்னா மனுஷன் இல்லை. முதல்ல எங்க ஜாதி பாக்குறிய? உங்களுக்கு கோபம் வருதுங்க. ஒரு பொண்ணு, பணக்கார பொண்ணு, நல்ல மேல் ஜாதி பொண்ணு, லவ் பொண்ணு, செட்டில் ஆயிடலாம். இப்பெல்லாம் பணக்காரன் ஆகணும்னா பணக்காரியை பார்த்து லவ் பண்ணி மடக்கி போட்டு அப்படின்னு சொன்னாதான் சார் இவர் தப்பான டைரக்டர். மேட்ல முடி அப்புறம் நான் கல்யாணம் பண்ண அப்படி சொன்னா சார் தப்பான டைரக்டர். நாடக காதல் பண்ணி ஏமாத்தன வெட்டி சாயம் சொல்றாருல, சரியான டைரக்டர் சார். இந்த பொருள சமூகத்துக்கு அவன் தேவையான டைரக்டர் சார். ஜாதி விட்டுருங்க. முதல்ல ஜாதி எதையுமே தூக்கி போடுங்க. ஒரு பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தான தப்பில்லையா தான். நம்பியார் தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி, வீரப்பா தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி. இப்ப என்ன பண்றீங்க? நம்பியார் கேரக்டர் வீரப்பா கேரக்டர்லாம் ஹீரோ பண்ணி சொல்றீங்க. அது உங்களுக்கு சரியா படுதா? உங்களுக்கு சமூகத்தை சீரழிக்கிற நல்ல இயக்குனர் இருக்க முடியாது. ஒரு இயக்குனர் சமூகத்தை சீர்திருத்த வேண்டும். நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்கள் எடுக்க வேண்டும். மேலும் பிரச்சனை சால்வ் பண்றது தான் சார் மனுஷன். ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணணும்? பிரச்சனை சால்வ் பண்ணணும். 2 பேர் வர்றாங்க, இந்தா நீ 60 எடுத்துக்க, இந்த கோடை எடுத்துக்க, வெட்டி சாய்ங்கடா, வெட்டி செத்து போடா. அவன் நல்ல பெரிய மனுஷன் இருக்க முடியும், அவனுடைய நாட்டாம இருக்க முடியும், அவனுடைய பஞ்சாயத்து தலைவர் இருக்க முடியும். சால்வ் பண்ணணும். பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வை உண்டாக்கணும். அவன் தான் படைப்பாளி. வியாபாரியா இருக்காதிய. சினிமாவில் யாரும் வியாபாரியா இருக்காதிய. உங்க வியாபாரத்துக்கு நீங்க பிழைக்கிறதுக்கு சைஸ் ஜாதியோ மதத்தை மூலமாக்காதீங்க. சமூக அக்கறை மூலமாக்குங்க. இல்லையா அழகா பொழுதுபோக்கு பண்ணுங்க, தப்பே இல்லை.
காமெடி படம் எடுங்க, தப்பே இல்லை. ஒரு குடும்ப படம் எடுங்க, தப்பே இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.